தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றியை உறுதி செய்தார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார். 11 சுற்றுகள் முடிந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை விட 59,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று ஆதிக்கம். ஈரோடு கிழக்கில் டெபாசிட் பெற போராடும் நாம் தமிழர் வேட்பாளர். மொத்தம் 25,673 வாக்குகள் தேவைப்படும் நிலையில் தற்போது வரை 16,000 வாக்குகளை பெற்றுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் 3ஆம் இடத்தில் நீடிக்கும் நோட்டா. 11 சுற்றுகளில் சுமார் 4,000 வாக்குகள் பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவு 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும். திமுக வேட்பாளர் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வெற்றி முகத்தால் தொண்டர்கள் உற்சாகம். அண்ணா அறிவாலயத்தில் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறது பாஜக. சட்டப்பேரவை தேர்தலில் 48 இடங்களில் முன்னிலை பெற்று ஆதிக்கம். புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் தோல்வி. டெல்லி தேர்தலில் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவும் வெற்றியை பறிகொடுத்தார். டெல்லியில் ஆட்சியை பிடிப்பதால் பாஜகவினர் உற்சாகம். தலைமை அலுவலகத்தில் குவிந்து பட்டாசு வெடித்துக் கொண்டாட்டம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக ஒயிட் வாஷ் ஆன காங்கிரஸ். வாக்கு சதவீதத்தை அதிகரித்து ஆறுதல் பெற்றது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜக பெற்றிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். தலைநகரின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்போம் என்று உறுதி. மக்கள் தீர்ப்பை மிகுந்த பணிவுடன் ஏற்பதாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் பேட்டி. மக்களோடு இருந்து ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் அறிவிப்பு. டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார்? அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மாவுக்கு அதிக வாய்ப்பு. டெல்லி தேர்தல் முடிவை படிப்பனையாக கொண்டு ஈகோவை தள்ளி வைத்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கான திசை வழியில் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, சட்டப்பேரவை தேர்தல்களுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. டெல்லி தேர்தல் முடிவை வைத்து இந்தியா கூட்டணியின் தோல்வியை ஒப்புக்கொள்ள தொடங்கிய தலைவர்கள். திருமாவளவன் கருத்து குறித்து தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதில். டெல்லி தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றியை அவர் ஒத்துக்கொள்ள முடியாத நிலையில் அவர் இந்தி கூட்டணியின் அவல நிலையையும் ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் என்பது அவரது உள்ளுணர்வு காண்பிக்கிறது. இதுவே இன்று அவர்கள் தோல்வியை ஏறக்குறைய ஒத்துக்கொள்ள ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். எந்த குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாமல் வேட்பாளர்களின் வாழ்க்கை இருக்க வேண்டும் என கருத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்கவில்லை. டெல்லி தேர்தல் தோல்வி குறித்து சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கருத்து. சென்னையில் தொடங்கியது 16வது பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களிலிருந்து வந்த மாணவர்களுடன் நடனமாடிய ஆளுநர் RN ரவி. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் 4 மாத கர்ப்பிணி தள்ளிவிடப்பட்டதில் சிசுவின் இதய துடிப்பு நின்றதாக தகவல். கர்ப்பிணி பெண் உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றம். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோயிலில் நாளை மறுதினம் முதல் 4 நாட்கள் தரிசனம் செய்யலாம். தை மாத பிரதோஷத்தையொட்டி வனத்துறை அனுமதி.
தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மலர் கண்காட்சி தொடக்கம். வரும் 12ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடத்த ஏற்பாடு. இளையோர் T20 உலகக்கோப்பையில் அசத்திய தமிழக வீராங்கனை கமாலினிக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றியை உறுதி செய்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து கடந்த 5ஆம் தேதி அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் 67.97% வாக்குகள் பதிவாகின. சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் 17 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் தபால் வாக்கு எண்ணிக்கையிலிருந்தே திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் முன்னிலை வகித்து வருகிறார். 11 சுற்றுகள் வரை திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 76,278 வாக்குகள் பெற்று வெற்றியை உறுதி செய்துள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 16,547 வாக்குகளை பெற்றுள்ளார். டெபாசிட் பெறுவதற்கு 25,673 வாக்குகள் பெற வேண்டிய நிலையில் அதனை பெறுவதற்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் போராடி வருகிறார். அதே சமயம் 2023 இடைத்தேர்தலில் 798 நோட்டா ஓட்டுகள் மட்டுமே பதிவான நிலையில் தற்போது 11வது சுற்று முடிவிலேயே சுமார் 4000 வாக்குகள் நோட்டாவிற்கு கிடைத்துள்ளன. மேலும் திமுக கூட்டணிக்கான வாக்கு சதவீதமும் கடந்த தேர்தலை விட இம்முறை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ள திமுக வெற்றி பாதையில் பயணித்து வருகிறது. இதனை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து கொண்டாடினர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவு 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்று திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கும் வாக்குகள் வெறும் விபத்து என்றும் அவர் விமர்சித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் இனி எதிர்வருகின்ற 2026 தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் ஒரு அச்சாரமாக சான்றாக இந்த தேர்தல் முடிவை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த 2026 தேர்தல் 234 தொகுதியிலும் இன்றைக்கு கிழக்கு தொகுதியில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதோ அந்த நிலைதான் இருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வேண்டிய ஆறாவது சுற்றுலையும் யாரும் போட்டியிடலைங்க. வேற கட்சிகள் போட்டியிடல, பிரதான எதிர்கட்சியெல்லாம் போட்டியிடாத சூழ்நிலையில அவங்க போட்டிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிகழ்வு தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பல்வேறு இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதாவது ஆளுங்கட்சி போட்டியிடுகின்ற பொழுது ஒரு பிரதான எதிர்கட்சிகள் போட்டியிடாம ஒதுங்கி போய் அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் போட்டியிட்டு அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்குவாங்க. ஆனால் அப்படி வாங்குகின்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு விபத்துக்கு சமம் தான். ஒரு விபத்து ஏற்படுகின்ற பொழுது எப்படி நடக்குமோ அதுக்கு தான் சமமா இருக்குமோ ஒழிய இதுவே ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கறதுல அப்படி எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக இன்னும் மிகப்பெரிய தோல்வி சந்திப்பாங்க.